பொங்கல் கிளீனிங்க்கு இன்னும் நான் கிச்சனை விட்டு வெளியே போகவே இல்லை. கிச்சன்லேயே தான் சுற்றிட்டுருக்கேன். இந்த பே விண்டோவை கொஞ்சம் க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றதான் பொங்கலுக்கு மெயினாகவே இருந்தது. நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது தான். கொஞ்சம் லைட்லாம் போடலாம் இங்கே அப்படின்ட்டு தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நாளாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த செடியை எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்ட்டு. மேபி ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். எனக்குமே சரியாக ஞாபகம் இல்லை. பட் ஹோம் டிப்போ அப்படின்ற ஒரு கடையில் செடி வாங்கும்போது இந்த செடி வந்து கீழே விழுந்துட்டு இருந்தது. அந்த செடியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஷாப் கீப்பர்கிட்ட கேட்டு அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இந்த ஒரு குட்டி பாட்டில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுருந்தது. நல்லா பூக்க ஆரம்பிக்கிறதுக்கு மொட்டுலாம் வச்சாச்சு. அந்த காஞ்சி போன பூலாம் கட் பண்ணிவிட்டு விதைக்கு எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்காக வெளியே தான் வந்திருக்கேன். அந்த விண்டோவை கொஞ்சம் கழுவி க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு. சைட் பை சைடு எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எல்லா ரூமுமே கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது. சின்னபோதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாளுக்கு முன்னாடியே நம்மளுக்கு பொங்கல் வருதுன்னு தெரிஞ்சிடும். புது துணி வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அம்மா என்ன பண்ணுவாங்க, சமையலறையில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் ஸ்பைசி ஜாரு, யூஸ் பண்ணுற பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வெயிலில் கவுத்து காய வைப்பாங்க. சரி கழுவி கவுத்து வச்சுட்டாங்களே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். திரும்பி ஒரு 2 மணி நேரம் பொறுத்து அதை நிமித்தி காய வைய அப்படின்வாங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி மெமரி சின்ன வயசில் பொங்கல் டைமில் நடந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன மாதிரி மெமரின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு குட்டி டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.